நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நம்ம துளி அருமையான நம்ம ஜூப்ளின் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி நான் அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மத்தியில் இருக்கிறதுலே சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது சொல்லுங்க. எப்படி எப்பவா? எல்லாரும் அவங்க வாசிச்சோன்னா நீங்களும் சேர்ந்து வாசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது எப்பயா? சொல்லுங்க. இப்பொழுது சத்தமா சொல்லுங்க. எப்பயா? இப்பொழுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்துச்சுங்கிறது அல்ல. இப்பொழுது சொல்லுங்க. எப்பொழுதுதான்? இப்பொழுது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சரி, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன, இதைத்தான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? சரியா? சரி, கவனிங்க. இந்த ஒரு சத்தியம் வழங்கிட்டுனா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அடிப்படையா ஒரு விசுவாசி அறிந்து வைத்திருக்க வேண்டிய உபதேசம் இது, ஒரு சத்தியம் இது. ஆனாலும் கூட நான் பல நேரங்களில் பல காலகட்டங்களில் ரட்சிக்கப்பட்டவங்க, புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, பல வருஷம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. பல வருடம் ஆனவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும், புதிதாக வந்தவர்கள் என்ன செய்யட்டும், கற்றுக்கொள்ளட்டும் என்கிறதுக்காக இந்த காரியத்தை தியானிக்கிறோம். சரி, கவனிங்க. 3 காரியங்களை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் எது பெரியதாக இருக்கிறதா? அன்பே பெரியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல எப்படி இருந்தது என்பதல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்பொழுது இல்லையா? எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிச்சீங்கன்னு சொன்னா நவ் அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? நவ். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலங்களை அல்ல, இப்பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்கள்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, புது உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற நம்முடைய காலங்கள்ல இப்பொழுது விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்பிக்கை என்பது என்ன, அன்பு என்பது என்ன, இதைத்தான் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுல தெளிவு இருந்தா தான் உங்களால வெற்றியுள்ள வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். சரி, கவனிங்க. விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அது விசுவாசத்திற்கான காரணம். நம்முடைய விசுவாசத்திற்கான காரணம், அடிப்படை, காசுன்னு சொல்லுவாங்க, the cause of the faith னு சொல்லுவாங்க. விசுவாசத்திற்கு காரணம் என்ன? நாம கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அல்லது ஒரு காரியங்களை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதன் காரணம் என்னன்னா, அடிப்படை என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனி. நான் விசுவாசத்துக்கு வரல, சரியா? விசுவாசத்திற்கான காரணத்தை தான் சொல்றேன், சரியா? கவனிங்க. 2 விதமா விசுவாசம் இருக்கிறது. ஒன்னு அடிப்படை விசுவாசம்னு சொல்லுவாங்க. அதாவது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இயேசுவே கர்த்தர் என்று, தெய்வம் என்று நம்புவது இல்லையா? அது அடிப்படை விசுவாசம். நான் அதை குறித்து பேசல. நாம இப்ப பார்க்கிற விசுவாசம் என்பது நடைமுறை வாழ்க்கைக்கான விசுவாசம். ஒரு காரியம் எனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு வேலை கிடைக்கணும், அல்லது ஒரு என்னுடைய தொழில் செழிக்கணும், என்னுடைய வியாதி சுகமாகணும், என்னுடைய ஊழியத்தில் இது நடக்கணும், என் குடும்பத்தில் இது நடக்கணும், கர்த்தரிடத்தில் இது எதிர்பார்க்கிறோம் பாருங்க. அந்த காரியத்தை குறித்து தான் நான் பேசுறேன், சரியா? அந்த விஷயத்தை, அந்த நடைமுறை விசுவாசத்தை தான் நம்ம பேசுறோம், சரியா? அடிப்படை விசுவாசம் அல்ல. அடிப்படை விசுவாசம் என்பது இயேசுவே என்னன்னு நம்புறது, கர்த்தர் என்றும்
தெய்வம் என்று என்ன செய்யறது? நம்புவது. அது அடிப்படை விசுவாசம். அதை பார்க்கல நாம பார்ப்பது நடைமுறை வாழ்க்கைக்குரிய விசுவாசம். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை தருவாரு, இது எனக்கு வேணும், வீடு வேணும், வேலை வேணும், கார் வேணும், பிள்ளைங்க வேணும், அல்லது பிள்ளைங்க எப்படி ஆகணும், இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில விசுவாசிக்கிறோம் பாருங்க. அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. நாம கர்த்தரை விசுவாசிக்க முடியும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்காக விசுவாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா, அவர் நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார், எல்லாம் முடிச்சிட்டார். இது விசுவாசத்திற்கான அடிப்படை. ஆகையினால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதான் விசுவாசம். சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? விசுவாசம்னா என்ன? இனிமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கிறது விசுவாசம் அல்ல. தெளிவா நினைச்சுக்குங்க. அநேகரால ஆண்டவரிடத்துல அநேக காரியங்களை பெற முடியல. ஏன் பெற முடியலைன்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் எனக்கு செய்வார் பிரதர். செய்வார் அல்ல, ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். என் சம்பத்து பெருகி இருக்கிறது, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்கிறது. அதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் இப்பவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். ஆகையினால என் காரியங்கள் எல்லாம் மாற போகிறது. நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன்ல, அந்த ஆசீர்வாதத்தை என் கண்ணால மெட்டீரியலா என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன். ஃபியூச்சர்ல எதிர்நோக்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. மீண்டும் சொல்றேன். பிரசன்ட்ல, நிகழ்காலத்துல, அதான் வேதம் சொல்லுது. இப்பொழுது, இப்பொழுது நான் இப்பவே கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன். இதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? விசுவாசம். ஆகையினால என் காரியங்கள் இப்படியெல்லாம் மாற போகிறது. அந்த காரியம் இப்படித்தான் முடியும். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், அதனால என் காரியங்கள் நலமாகத்தான் முடியும், ஜெயமாகத்தான் முடியும். இந்த காரியம் இப்படித்தான் ஆகும். அன்னை பிரேயர் பண்ணும்போது சொன்னாங்கல்ல, இந்த தேசத்தை நாங்க ஆளுகை செய்வோம். எதிர்காலத்தில் தரிசிக்கிறோம் பாருங்க, எதிர்நோக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? திருப்பி சொல்றேன். இப்பவே நீங்க என்னவாக இருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இது என்னது? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, இது என்னது? ஆகையினால உங்க எதிர்காலங்கள் எல்லாம் சௌக்கியமா ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க போகிறது. இது என்னது? நம்பிக்கை. அது ஜெயமாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது. இது அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? திரும்ப ஒரு பாப்பா, இதை நல்ல மனதில் பதிச்சுக்கிறேங்க. நான் இதை உங்களுக்கு வேதத்துல இருந்து ஆதாரப்படுத்தி காட்டுறேன். சரியா? சரி, கவனிங்க. திருப்பி சொல்றேன். நீங்க இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சத்தமா சொல்லுங்க, இருக்கிறேன் சொல்லுங்க. இருக்கிறோம் இல்ல, இருக்கிறேன் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஐஸ்வர்யவான்களாக, நீடித்த ஆயுசு உடையவர்களாக, சுகவாழ்வு உடையவர்களாக, உங்களுக்கு கனமும் ஐஸ்வர்யமும், சத்தமா சொல்லுங்க, கனமும் ஐஸ்வர்யமும், உங்க பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு, உங்க எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாய், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் ஒரு நாள் வாய்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு பேர் என்னது? இதான் விசுவாசம். இதுக்கு பேர் என்னது? விசுவாசம். அடுத்து ஆகையினால என் காரியங்கள் எல்லாம் நல்லா தான் முடிய போகுது. என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இது விசுவாசம். ஆகையினால என் பிள்ளைய கர்த்தர் எழும்பி சொல்லிக்க பண்ணத்தான் போகிறா. இது நம்பிக்கை. இது என்னது? இது எப்படி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இது என்னது? அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. திருப்பி சொல்லுங்க கடைசியா ஒரே ஒரு தடவை. நீங்க இப்பொழுதே கர்த்தருக்குள்ள என்னவாக இருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? எதனால? எந்த முகாந்தரத்தினால, எந்த அடிப்படையில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசு நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை விட்டுறக்கூடாது. அதான் அடிப்படை, அதான் காரியம். சரியா? நீங்க அடிக்கடி சிலுவையை நினைக்கணும். அப்பதான் உங்க விசுவாசம் அந்த சிலுவையின் அஸ்திவாரத்தின் மேல நல்லா கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க இப்பொழுதே என்னவாக இருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் நீங்க அல்ல. யாராக இருக்கிறா? இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இது என்னது? விசுவாசம். அடுத்து, ஆகையினால என் காரியங்கள்லாம் நலமாகத்தான் முடியும். என் தொழில் இருக்க பெருகத்தான் போகுது. இப்போ இருக்கிறத விட அடுத்து 10 பிரான்ச் நான் ஓபன் பண்ணத்தான் போறேன். இந்த வருஷம் இருக்கிறத விட அடுத்த வருஷம் 2 போட்டு எக்ஸ்ட்ரா வாங்கத்தான் போகிறேன். இந்த வருஷம் எடுத்த லாபத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக எடுக்கத்தான் போகிறேன். ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கிறீங்க பாருங்க. எதிர்நோக்கு. கத்தோலிக்க தமிழ்ல நம்பிக்கைன்னு போட மாட்டாங்க, எதிர்நோக்கு. சொல்லுங்க என்னவா? எதிர்நோக்கி இருக்கிறீங்க பாருங்க. அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே வரமாட்டேங்குது. எல்லாம் நல்லா ஆகும், சரியா தான் இருக்கும், அந்த நம்பிக்கையே வரமாட்டேங்குது. ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குதுன்னா, முதல்ல என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். உங்களை நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கலைன்னு அர்த்தம். There is no, without faith there is no hope னு சொல்லுவாங்க. விசுவாசம் இல்லாம என்ன வராது? நம்பிக்கை வராது. ஓகேயா? ஏன் பிரதர் என்னால நல்லா நடக்கும் அப்படிலாம் நினைக்க முடியலன்னா, உங்களை நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவரா என்ன செய்யல? பார்க்கல. உங்களுக்கு அப்ப எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வரணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல விசுவாசம் இருக்கணும். நான் இப்பொழுதே எப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். பிரசன்ட்ல அப்படி உங்களை பார்க்கணும். சரி, இந்த வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 37 இருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இணை சேருவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது இணை சேரும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும்
மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சரி, நல்லா கவனிங்க. இப்ப லாபான் யாக்கோப்ட சொல்றாரு, இனிமே உனக்கு கலப்பு நிறமா இருக்கணும், வரி வரியா இருக்கணும், புள்ளி புள்ளியா இருக்கணும். இந்த மூணு சேர்ந்து இருந்தா தான் அதான் உனக்கு என்னது சம்பளம்னு சொல்லிட்டார் யாக்கோப்ட. நல்லா கவனிங்க. கலப்பு நிறமா இருக்கணும், அப்புறம் எப்படி இருக்கணும், வரி வரியா இருக்கணும், அப்புறம் எப்படி இருக்கணும், புள்ளி புள்ளியா இருக்கணும். அதுதான் உனக்கு என்னவாக இருக்கிறது சம்பளம்னு சொல்லிட்டார். ஆனா இஸ்ரவேல்ல அப்படி ஆடுகளே பிறக்காது. அதான் உண்மை. நீங்க செம்மறி ஆடுகளை பார்த்தீங்கன்னா அதன் கால் பகுதி தான் கொஞ்சம் கலரா இருக்கும், கருப்பு மஞ்சள் அப்படி கலந்துருக்கும். அதனுடைய சரீரம் மேக்சிமம் எப்படி தான் இருக்கும், பிளைனா தான் இருக்கும், மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். அதுவும் நீங்க இஸ்ரவேல்ல உள்ள ஆடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தம், அது கலப்பு நிறமோ வரியோ புள்ளியோ என்ன செய்யாது, இருக்காது. ஏதாவது ஒண்ணுனா கூட பிரச்சனை இல்லை. இவர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. கலப்பு நிறமா இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், வரி இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், புள்ளி இருக்கணும். அதான் உனக்கு சம்பளம்னு சொல்லிட்டார். இனிமே அப்படிப்பட்ட ஆடை என்ன செய்யாது, பிறக்கிறதே ரேர். இப்ப இப்படி சொன்ன உடனே தேவன் யாக்கோபுக்கு தரிசனத்துல 31:10 வாசிங்க. அது 31:10. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் போதும். சொப்பனங்களின் வழியா யாக்கோபுக்கு தேவன் பேசுறார். என்ன சொல்றார், யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, யாக்கோபு என்ன பண்றார் கவனிங்க. அந்த பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்களுடைய பட்டையை கொண்டு வர்றார், பட்டையை உரிச்சு கொண்டு வர்றார். அந்த பட்டையை எடுத்து பொதுவாக ஒரு மரப்பட்டை ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லையா, ப்ரௌனிஷா இருக்கும் இல்லையா, அதை இடையிடையே கிழிச்சு விடுறாரு. அதாவது உள்ள வெள்ளை தொளி இருக்கும்ல, அந்த மரப்பட்டையை மேலே அப்படி லேசா உரிச்சிங்கன்னா என்ன இருக்கும், உள்ள இருக்கிற அந்த தொளி தெரியும் இல்லையா, அந்த தொளி தெரியும்படியா அதை கீரலா போட்டு புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி எல்லாம் அதை அப்படி உருவாக்கி அதை கொண்டு வந்து தண்ணி குடிக்கிற அந்த கால்வாயில தொட்டியில என்ன செஞ்சு வச்சுட்டாரு, போட்டுட்டார். இப்போ ஒரு ஆடு, அதுவும் எல்லா ஆட்டுக்கு முன்னாடி போடுறது இல்லை, நல்ல பலமுள்ள ஆடுகளுக்கு முன்னாடி தான் அவர் என்ன செய்யறாரு, அதை போடுறாரு. மற்ற ஆடுகளுக்கு முன்னாடி என்ன செய்யறது கிடையாது, போடுறது இல்லை. இப்போ ஒரு ஆடு, பலமுள்ள ஆடு தண்ணி குடிக்க வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், தண்ணி குடிக்க வருது. ஆக்சுவலா அது பிளைனான ஆடு, அது சரீரத்தில் வரியோ புள்ளியோ இல்லை. ஆனா அது இப்ப தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்க வரும்போது அந்த தண்ணீர்ல தன்னை பார்க்குது. பார்க்கிற போது அதனுடைய உருவம் அதுல ரெஃப்ளெக்ட் ஆகும்ல, தண்ணீர்ல பிரதிபலிக்கும்ல. அப்படி பிரதிபலிக்கிறத அப்படி பார்க்கும்போது அதுக்கு என்ன தோணுதான், என் சரீரத்திலே வரியும் புள்ளியும் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். கவனிங்க, என்ன நினைக்குதான், என் சரீரத்தில் அதுக்கு எப்படி தெரியுது, தன்னுடைய உருவத்தை பார்க்கிறப்ப அது சரீரம் முழுவதும் என்ன இருக்கிற மாதிரி தெரியுது, வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி அது பிரதிபலிக்கமோ. அதை பார்த்துட்டு அது என்ன நினைக்குதான், ஆமா என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கிறது, ஆகையினால எனக்கு பிறக்க போகிற குட்டிகள் எல்லாம் எப்படிதான் பிறக்க போகுது, வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும். நினைச்சு அது போடுற குட்டி எல்லாம் வரியும் புள்ளியுமாவே பிறந்துச்சான். அல்லேலூயா. இது அந்த சம்பவம். இப்ப கவனிங்க, இந்த ஆடு தன்னை பார்க்கிற போது, அந்த தண்ணீரிலே தன்னை பார்க்கிற போது அந்த ஆடு என்ன நினைக்குது, என்னுடைய சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கிறது அப்படின்னு நினைக்குது. பாருங்க, அதுதான் என்னது, விசுவாசம். ஆகையினால என்னுடைய குட்டிகள் எல்லாம் வரியும் புள்ளியுமாத்தான் இருக்குன்னு எதிர்பார்க்குது பாருங்க, எதிர்நோக்குது பாருங்க. அதுதான் என்னது, நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப நல்ல கவனிங்க, ஒரிஜினல்ல இந்த ஆட்டினுடைய சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கா? பதில் சொல்லுங்க. இருக்கா? இல்ல. ஆனாலும் அது என்ன நினைக்குது, இந்த தண்ணீரை பார்த்த உடனே என்ன நினைக்குது, என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கிறது அப்படின்னு நினைக்குது பாருங்க. அதுக்கு பேர் என்னது, விசுவாசம்.
அதேதான் பிரதர், அதேதான் பிரதர். உங்க வாழ்க்கையில ஒரிஜினல்ல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், சுகவாழ்வு இல்லாம இருக்கலாம், நம்பிக்கைக்குரிய காரியங்கள் இல்லாம இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இந்த ஆடு தண்ணீரை பார்க்கும் போதுதான் நான் வரியும் புள்ளியும் உள்ளவனாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு நினைச்சு பாருங்க. அதே போல நீங்க இந்த ஜீவ தண்ணீர்ல உங்களை பார்க்கிற போது, ஜீவ கண்ணாடியில உங்களை பார்க்கிற போது இது சொல்லுது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இது அப்படியே உள்வாங்கணும். ஆமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க மைண்ட் சொல்லும் இல்லையேன்னு. இல்ல, இந்த வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுது, நான் நீதிமானாக இருக்கிறேன். இப்பொழுதே பிதாவின் வலது பாரிசத்தில் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அதான் என்னது சொல்லுங்க, விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா பார்க்கணும். உங்க பார்வை மாறிடுச்சுன்னா எல்லாமே மாற ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆடு எதை பார்த்து வரியும் புள்ளியும் இருக்கிறதா நம்புது? தண்ணீரை பார்த்து. சொல்லுங்க, தண்ணீரை பார்த்து இல்லையா? அப்ப நாம எதை பார்த்து நம்பணும்? வேதத்தில் நிருபங்களை நிறைய வாசிங்க பிரதர். பவுல் திருப்பி திருப்பி சொல்றார், கிறிஸ்துவுக்குள் அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்து வைத்திருக்கிறாரா, நிறைவாக்கி இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, நீங்க சுகவாழ்வு உடையவர்களாக இருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால குணமாயிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சமாதானம் இருக்கிறது. அவர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்துவிட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதான் விசுவாசம். அதுதான் நாங்கள் திரும்ப 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 உங்களை என்ன சொல்கிறோன்னா, வேதத்தை படிங்க, பைபிளை படிங்க, நிருபங்களை திரும்ப திரும்ப பாருங்க, இது என்ன சொல்லுதோ அப்படியே அதை உள்வாங்குங்க பாருங்க, அப்படியே நம்புங்க, லிட்டரலாக நம்புங்க, அதில் சந்தேகமே படக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த ஆடு ஒரிஜினல் அதில் வரியும் புள்ளியும் இருக்கா இருக்கா இல்லையா? ஆனாலும் அது என்ன நினைக்குது, என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்குன்னு நினைக்குது பாருங்க. அதை போல உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது பிரதர். வேதம் சொல்லுது, என் வாழ்க்கைகள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளா இருக்கும் என்று சொல்லு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க பார்வை மாறணும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆடு தண்ணி குடிக்க வரும்போது இந்த மரப்பட்டை கிடக்கல கிடக்கிறத பார்த்துட்டு என்ன நினைக்குது? என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் சொல்லுங்க இருக்குன்னு நினைக்குதா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை தண்ணி குடிக்க வந்திருக்கும்ல, தன்னுடைய சரீரத்தில் எதில் பார்த்துருக்கோம்? தண்ணீரில் பார்த்துருக்கும்ல. அப்பெல்லாம் என்ன இல்லை? வரியும் புள்ளியும் இல்லை. அப்ப இது சிந்தையில் என்ன தோணும்? இத்தனை நாள் இல்லை, இப்போ இருக்கு. சொல்லுங்க, இத்தனை நாள் இல்லை, ஆனா இப்ப ஏன் இருக்குன்னா, எல்லா ஆடுகளுக்கும் எதுவும் செய்யல என்னுடைய எஜமான், எனக்காக இந்த மரத்தை வச்சு ஏதோ செஞ்சிட்டாரு. இப்ப ஐ ஆம் ஸ்பெஷல், நான் விசேஷித்தவன். இப்ப என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கிறது. இதேதான் பிரதர் சத்ரு உங்க மைண்ட்ல வந்து சொல்லுவான், இல்ல கடந்த காலத்துல அந்த தோல்வியை பாத்தியா, கடந்த காலத்துல இவ்வளவு வியாதியை பாத்தியா, இப்படி நடந்துச்சே அப்படி நடந்துச்சேன்னு சொல்லுவான். ஆனா நீங்க திருப்பி சொல்லுங்க, அதெல்லாம் பூர்வமானதை நான் சிந்திக்க போறதில்ல. என் இயேசு எனக்காக சிலுவை மரத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அந்த 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 விசுவாசம் வரணும் பிரதர். உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்கிறத வைத்து தான் உங்க சூழ்நிலை மாறும். ஒரிஜினல்ல இருக்கிறத பேசாதீங்க. இந்த வேதம் உங்களை கொடுத்து காட்டுற அந்த பிக்சர் அப்படியே உள்வாங்குங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த தூத்துக்குடிக்கே கர்த்தர் உங்களை பிரபுக்களாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனிமே ஆக போறதில்லை, இப்பவே அப்படித்தான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. இந்த ஆடு தண்ணீர்ல தன்னை பார்க்குது. பார்க்கும்போது வரியும் புள்ளியுமா இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன செய்யுது? தெரியுது. உடனே அது என்ன நினைக்குது? என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் அப்படின்னு நினைச்சிருதா? ஐ எம் ஸ்பெஷல். எந்த ஆட்டை பாரு, அதுடைய சரீரத்திலலாம் வரியும் புள்ளியும் இல்லை, ஆனால் என் சரீரத்தில் என்ன இருக்கு? வரியும் புள்ளியும் இருக்கு. ஐ எம் ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க விசேஷித்தவர்கள் தானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப இந்த ஆடு பக்கத்தில் இருக்கிற ஆட்டை போய், உனக்கு தெரியுமா என் சரீரத்தில் என்ன இருக்கு? வரியும் புள்ளியும் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா, ஒரிஜினல் அந்த சரீரத்தினுடைய அந்த ஆட்டினுடைய சரீரத்தில் வரியும் புள்ளியும் இல்லை. இப்ப இந்த ஆடு அதை பார்த்து என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மற்ற ஆடுகள் இந்த ஆட்டை இது போய் சொல்லுது, என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கு அப்படின்னு சொல்லுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. மற்ற ஆடுகள் அதை பார்த்து என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. கேலி செய்யுமா? மற்ற ஆடுகளுடைய பார்வையில் இந்த ஆடு பைத்தியம் போல தெரியுமா? உலகம் உங்களை கேலி பண்ணுதா? உங்க விசுவாசத்தை கேலி பண்ணுதா? பைத்தியம் மாதிரி தெரியுதா? சிலுவையில் எனக்காக செஞ்சிட்டாருன்னு சொன்னா பைத்தியம் மாதிரி தெரியுதா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படித்தான் தெரியும்? பைத்தியமாத்தான் பிரதர் தெரியும். ஆனா நீங்க சொல்லுங்க, என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததால நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உலகம் சொல்றதை நம்பாதீங்க பிரதர். உலகம் சொல்ற காட்டுற பிக்சரை நம்பாதீங்க. நீங்க வறுமையில இருக்கீங்க, இப்படியே இருந்தா உங்க தொழில் நஷ்டமாயிரும், இப்படியே இருந்தா இந்த வியாதியில நீங்க செத்துருவீங்க, இப்படியே இருந்தா நீங்க உங்களால மேல வர முடியாது. உலகம் காட்டுற பிக்சரை தூக்கி போடுங்க. இந்த வேதம் உங்களை பார்த்து காட்டுற பிக்சரை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதான் விசுவாசம். நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே மாறிடுவீங்க. நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே மாறிடுவீங்க. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும், கொஞ்சம் வேகமாசிங்க, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஒரு நிமிஷம். புசித்து இல்லையா? முதல்ல புசிச்சது யாரு? பதில் சொல்லுங்க. ஏவாள் தானா? முதல்ல புசிச்சது யாரு? ஏவாள். ஏவாள் புசிச்சிட்டா. அடுத்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ரெண்டாவது புசிச்சது யாரு? ஆதாம் இல்லையா? ரெண்டாவது புசிச்சது யாரு? ஆதாம். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? என்ன கேட்டாரு? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? சொல்லுங்க, என்ன கேட்டார்? சத்தமா சொல்லுங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். முதல்ல இதெல்லாம் கேட்டிருக்கணும். நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாருன்னு ஏன் கேட்கிறாரு? முதல்ல அவங்க நான் நிர்வாணின்னு சொன்ன உடனே என்ன கேட்டுக்கணும்? அப்பனா நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சியா அப்படித்தானே முதல்ல கேட்கணும். நல்லா கேளுங்க. ஆனா ஆதாமி ஏவாளையும் பார்த்தா ஆண்டவர் முதல்ல கேட்குறீங்க, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நல்லா கவனிங்க. முதல்ல அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சது ஏவாள். முதல்ல அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சது யாரு? ஏவாள். அடுத்து யாரு புசிச்சது? ஆதாம் புசித்தார் இல்லையா? வாசிங்க 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அது எப்படி? 2 பேர் கண்ணும் ஒன்னா எப்படி திறக்கலாம்? முதல்ல புசிச்சது ஏவாள்னா முதல்ல யாரு கண்ணு திறந்திருக்கணும்? ஏவாள் கண்ணு திறந்திருக்கணும். அப்புறம் புசிச்சது ஆதாம்னா அடுத்து என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாம் கண்ணு திறந்திருக்கணும். அது எப்படி 2 பேருடைய கண்ணும் ஒரு சேர எப்படி திறக்கலாம்? போத் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். 2 பேருடைய கண்ணும் ஒன்னா எப்படி திறக்கலாம்? முதல்ல புசிச்சது ஏவாள் தானே, அவ கண்ணு தானே முதல்ல திறந்திருக்கணும். திறந்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஏவாள் புசிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, கனியை புசிச்ச உடனே அவளுடைய கண்ணு திறந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. ஐயோ ஏதோ நடந்துருச்சு, இந்த கனியை புசிச்ச உடனே என்னமோ ஏதோ தெரியல, இதை போய் நம்ம வீட்டுக்கார்ட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாதுன்னு என்ன செஞ்சிருக்க மாட்டா? கொடுத்துருக்க மாட்டா இல்ல? அப்ப அவ புசிக்கிறா, எதுவுமே நடக்கல. அந்த பழம் ஒன்றும் மாயாஜால பழம்லாம் கிடையாது. பழத்துல ஒன்றும் விஷயம் கிடையாது. சொல்லுங்க, பழத்துல என்ன கிடையாது? விஷயம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து தான் முளைக்க பண்ணினார்னு வேதம் சொல்லுது. அதுவும் ஆப்பிள் மாதிரி, ஆரஞ்சு மாதிரி, அதுவும் ஒரு சாதாரண பழம் தான். பழம் ஒன்றும் மாயாஜால பழம்லாம் கிடையாது. புசிச்ச உடனே ஏதாவது நடக்கிறதுக்கு. ஏவாள் புசிச்ச உடனே ஒண்ணுமே நடக்கல. அதனாலதான் தைரியமா கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா? ஆதாம்கிட்ட கொடுக்குறா. அவனும் புசித்தான். ஆனா புசிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்த சாத்தான் இப்ப காதுல வந்து சொல்றான், நீங்க பாவிகளா ஆயிட்டீங்க, நீங்க நிர்வாணிகள் அப்படின்னு வந்து அவங்க காதுல அறிவிக்கிறான். பாருங்க, அவன் அறிவித்த அறிவிப்பை அவங்க அப்படியே நம்புனாங்க, அப்படியே உள்வாங்கினாங்க. ஆமா, நாங்க நிர்வாணிகளா ஆயிட்டோம், செய்யக்கூடாதத செஞ்சிட்டோம், நாங்க பாவிகளா ஆயிட்டோம்னு அவங்க நம்பினாங்க. பாருங்க, அப்படித்தான் அவங்க கண்ணு திறக்கப்படுகிறது, நிர்வாணிகள் என்று அறிந்தாங்களா. அப்ப சாத்தான் அவங்க ஆத்துமால கை வைக்கிறான், அறிவுல கை வைக்கிறான். எங்க கை வைக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, எங்க கை வைக்கிறான்? அவன் வந்து அறிவிக்கிறான். பாருங்க, அறிவிக்கிறான். அவன் வந்து சொல்றான், நீங்க பாவிகள், நீங்க நிர்வாணிகள். அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, இங்க பாரு, நீ புசிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீ புசிச்சதெல்லாம் அப்புறம் அது இருக்கட்டும், முதல்ல நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அந்த அறிவை உனக்குள்ள வச்சது யாரு? உன்கிட்ட வந்து சொன்னது யார்? நீ முதல்ல நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? அதனால முதல்ல கேட்டார், நீ நிர்வாணின்னு உனக்கு அந்த அறிவித்தவன் தமிழ்ல பிரிச்சிங்கன்னா அறிவை இட்டவன். அந்த அறிவை உனக்குள்ள இட்டவன் யார்? அதான் முதல்ல கேட்டார். நான் கேட்கிறேன், சாத்தா வந்து சொல்றான்ல, காதுல வந்து சொல்றான்ல, நீ நிர்வாணி, நீ பாவி அப்படின்னு சொல்றான்ல. புதுசா உன்னை கேட்கறாங்கல்ல இவங்க 2 பேரும், என்னன்னே தெரியாதுல்ல, எதுவும் நடக்கல இல்ல, அந்த பணியை புசிச்சு எதுவும் நடக்கல இல்ல, இவன் வந்து சொல்றான்ல, நிர்வாணின்னு அறிவிக்கிறான்ல. உடனே இருப்பா, என்ன நீ என்ன நிர்வாணிங்க என்னங்கிற பாவிங்கிற எங்களுக்கு என்னமோ தெரியல, இரு நாங்க போய் முதல்ல யார்கிட்ட கேட்டுக்கிறோம்? தேவன்கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு தேவன்கிட்ட வந்திருந்தா அன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல வார்த்தை தெளிவா எழுது, சந்நிதியை விட்டு விலகி 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 விலகி. இவங்க சந்நிதிக்கு போயிருந்தாங்கன்னா அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கும்? பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்பவே சொல்லியிருப்பார், பரவாயில்ல நான் உன்னை மன்னிக்கிறேன், விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே முடிச்சிருப்பார் விஷயத்தை. அது அந்த சந்நிதிக்கு விலகுனாங்க. இவங்க சாத்தான் சொல்லுகிற அறிவை எடுத்துக்கொண்டாங்க, அப்படியே உள்வாங்குறாங்க. அவன் காட்டுற பிக்சர் அப்படியே உள்வாங்குறான். ஆமா, நான் பாவி, நான் நிர்வாணி, நான் குறைவுள்ளவன், நான் வியாதி உள்ளவன், அவன் என்ன காட்டுறானோ அப்படியே உள்வாங்கினாங்க.
சாத்தா மனுக்குலத்தை பார்த்து அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பான் காதுல. பார்த்துருக்கீங்களா? எங்க நீங்க பைபிள் படிங்க. நேத்து மாதிரியா நீ பைபிள் படிச்ச? நேத்து 4 அதிகாரம் படிச்ச, இன்னைக்கு 2 தான் படிச்சிருக்க அப்படிமா. இல்லையே நான் நல்லா தானே படித்தேன், வேக வேகமாக தானே வாசிச்சேன். இல்லையே நான் நல்லா தானே படித்தேன், நேற்று மாதிரி நீ படிக்கலை, நேற்று மாதிரி நீ ஜெபிக்கலை, அவர் மாதிரி ஜெபிக்கலை, இவர் மாதிரி ஜெபிக்கலை. காலம் ஃபுல்லாக சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். உண்மையா? அவன் குற்றப்படுத்துகிறவன். அவன் யாரு? சத்தமாக சொல்லுங்க. அவன் யாரு? குற்றப்படுத்திட்டே இருக்கானா? நீங்கள் என்ன செஞ்சாலும், ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, உதவி என்ன நீயாவா செஞ்ச, கர்த்தர் உனக்கு கொடுப்பாருன்னு செஞ்ச, இதெல்லாம் சரியாகுமா அப்படிமா. காணிக்க கொடுத்தீங்கன்னா மனப்பூர்வமாக கொடுத்த, ஏதோ கொடுத்த அப்படிமா. நீங்கள் என்ன பண்ணினாலும் சாத்தான் சொல்லிட்டே இருப்பான். இந்த ஆதாமும் ஏவாளும் கனியை புசிச்சது குற்றம்தான், ஆனால் சந்நிதிக்கு போயிருந்தா அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இவங்க போகாம நான் பாவி என்கிற அறிவை எடுத்துக்கொண்டார்கள். ஆகையினாலதான் இந்த பாவத்தை சிலுவையில் முடிச்சு வச்சு இயேசு இப்ப நம்மட்ட சொல்றாரு, நீ பாவி அல்ல, நீதிமானாக இருக்கிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் பாவி என்கிற அறிவை உள்ள வைத்தான், இயேசு நீதிமான் என்கிற அறிவை உள்ள வைத்தான். அல்லேலூயா. நான் கேட்கிறேன் பாவின்னு சாத்தா சொன்ன உடனே இவங்க அப்படியே அதை உள்வாங்கும் போது இவங்க நிர்வாணிகளா ஆனாங்களா ஆகலையா? சொல்லுங்க. சாத்தான் சொன்னதை நம்பினப்ப, சாத்தான் சொன்னது ஆமா நான் இப்ப பாவியாக இருக்கிறேன்னு சொல்லி சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்ததனால இவங்க பாவிகளா ஆனாங்களா ஆகலையா? சொல்லுங்க. ஆனாங்களா? நான் கேட்கிறேன், சாத்தானுடைய வார்த்தையை பாவி என்கிறத விசுவாசித்து பாவிகள் ஆனா, இயேசு சொல்ற வார்த்தை நீ நீதிமானாக இருக்கிறாய், இத விசுவாசிச்சா உன் கிரியைகள் எல்லாம் நீதிமானாக மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல நின்னீங்கன்னு வைங்க, சில நேரம் நான் பாவியா நினைக்கிறேன் பிரதர், சில நேரம் நான் நீதிமானா நினைக்கிறேன் பிரதர்னா வாழ்க்கையும் தடுமாற்றம் உள்ளதாகத்தான் இருக்கும். இப்ப தெரியுதா? ஏன் சில நேரம் பொத்துன்னு விழுகிறீங்க? ஏன் சில நேரம் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது, சில நேரம் நல்லா போற மாதிரி தெரியுது பிரதர், திடீர்னு எல்லாம் அப்படியே விழுந்து போயிருது பிரதர்? ஏன்னா ரெண்டுக்கு நடுவா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சாத்தான் உங்களை குறித்து சொல்லுகிற அறிவை எடுக்காதீங்க, கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிற அறிவை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை அறிகிற அறிவினாலே நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் மேல விசுவாசம் வைத்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்பொழுதே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நீங்க நீதிமான்களா பாவிகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கவனிங்க. மனிதனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? நான் பாவம் செய்கிறதுனால பாவி இல்லை, நீ பாவின்னு நினைக்கிறதுனால தான் என்னவே செய்யற, பாவமே செய்யற. உன்னை எப்படியே பார்க்கிற சாத்தான் மனுக்குலத்துக்கு எப்படியே பிக்சரை காட்டுறான், நீ பாவி, நீ குறைவுள்ளவன், நீ வியாதி உள்ளவன், நீ சரியில்லை, நீ தவறானவன், உன்னால எழும்ப முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால வெற்றி கொள்ள முடியாது. இது சாத்தானுடைய பேச்சு. இங்க இயேசு சொல்றார், இல்ல உனக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சிட்டேன், இப்ப நீ எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிற, வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கிறது, சமாதானம் உள்ள வாழ்க்கை. இல்ல எதை நீங்க நம்ப போறீங்க? எதை நீங்க நம்புறீங்க? ஹலோ, இப்ப தெரியுதா ஏன் வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லைன்னு? நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லது செய்து நல்லவனாக மாறுவேன்னு. இல்ல, நீங்க முதல்ல கர்த்தருக்குள்ள நல்லவர்கள்னு நம்புங்க, நீதிமான்கள்னு நம்புங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்னு நம்புங்க. உங்க கிரியைகள் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றது ஓரளவுக்காவது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க மட்டும் விளங்குறது தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்பவே கிறிஸ்துவுக்குள்ள எப்படிதான் இருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறேன். நான் இப்பவே அப்படித்தான் இருக்கிறேன்.
அந்த ஆடு நல்லா பாருங்க, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அது நம்புது பாருங்க, அது நம்புது. அந்த பிக்சரை பார்த்த உடனே அப்படியே உள்வாங்குது பாருங்க. ஆமாம், நல்லா பாருங்க. எல்லாம் அந்த ஆடு என்ன நினைக்குது பாருங்க. அந்த மற்ற ஆடுகளுக்கு முன்னாடிலாம் என்னுடைய எஜமான் அந்த கொப்புகளை வந்து என்ன செய்யலை, போடலை, அந்த மரத்தை காட்டலை, மரத்தை போடலை. எனக்கு முன்னாடி மட்டும் அந்த மரத்தை என்ன செய்திருக்கிறா, போட்டு இருக்கிறார். ஆகையினால தான் என் சரீரத்தில் வரியும் புள்ளியும் இருக்கிறது. அதே தான் பிரதர் உங்களுக்கும். உலகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உலகம் காட்டுற பிக்சர், அது சொல்கிற வார்த்தைகளை நம்பாதீங்க. வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது. கிறிஸ்துவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறதுனால நீங்கள் இப்பொழுதே கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, நீங்கள் உங்களை பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. உங்களை பார்க்குற பார்வையில் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஆமா பிரதர், நான் கர்த்தர் சொல்ற பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. இல்லையா, இல்லை பிரதர், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது பிரதர், என் வாழ்க்கை என்ன செய்யாது, சாத்தான் சொல்ற மாதிரி ஒரு நாள் என்ன செய்யாது, வெற்றி இல்லதா இருக்காது. ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. சரியா? ஒன்று இந்த பக்கம் முடிவு எடுக்கணும், இல்லைன்னா கர்த்தர் சொல்றதுக்கு எஸ் சொல்லணும், இல்லைன்னா யார் சொல்றதுக்கு எஸ் சொல்லணும், சாத்தான் சொல்றதுக்கு எஸ் சொல்லணும். இல்லையா? அதைத்தான் அங்கே வேறு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளை என்ன செய்வான், முன்னாடி கொண்டு வந்து போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது என்ன செய்ய மாட்டாரா, அந்த கொப்புகளை போட மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலத்த ஆடுகள் அப்படின்னா கன்ஸ்பயர்டு ஃபிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டா அந்த திட்டத்துக்கு, அந்த முடிவுக்கு எஸ் ஆமா அப்படின்னு சொல்ற ஆடுகள். நல்ல கவனிங்க. இப்ப யாக்கோபு கொண்டு வந்த அந்த கொப்புகளை முன்னாடி போடுறாருன்னு சொன்னா, போட்ட உடனே அவர் ஏதோ செய்யறாரு, என்னுடைய எஜமான் எனக்காக ஏதோ செய்யறாரு, அவர் செஞ்சா சரியாத்தான் இருக்கும், அவர் ஏதாவது பண்ணா சரியாத்தான் இருக்கும். ஆமா, நான் இப்ப வரியும் புள்ளியும் உள்ளவனாக இருக்கிறேன் முடிவெடுத்தா நீங்க பலமுள்ள ஆடுகள். இதை பார்த்துட்டு அப்படியா இல்லையே, இத்தனை நாள் என்ன வரியும் புள்ளியுமா இருந்துச்சு, இத்தனை நாள் என்ன தோல்வி தானே இருந்துச்சு, இத்தனை நாள் கடன் பிரச்சனை தான் இருந்தோம், இவ்வளவு நாள் இப்படி தானே இருந்துச்சு, இன்னைக்கு மட்டும் என்ன இதுவரை என்னத்தையாவது கொண்டு வந்து இவர் போட்டால் அப்படி ஆயிருமா? அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் கிடையாது பிரதர், நான் என்னைக்கு ஸ்பெஷல் ஆகிறது, நானும் மற்ற ஆடுகள் மாதிரி பிளைனு தான், நானும் மற்ற ஆடுகள் மாதிரி வெறுமை தான், என் சரீரத்தில் என்னைக்கு வரியும் புள்ளியும் வர்றது, நான் என்னைக்கு ஸ்பெஷல் ஆகிறது. இது பலவீனமான ஆடுகள். நீங்கள் பலத்த ஆடுகளை அருக போறீங்களா, பலவீனமான ஆடுகளை அருக போறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பலவீனமான ஆடுகள், ஆங்கிலத்தில் லாங்காய்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், சோர்ந்து போகிற ஆடுகள். என்ன செய்கிற ஆடுகளா? ஆமாம், என்னத்தை வரி வந்து என்னத்தை புள்ளி வந்து, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கிறேன் தண்ணி குடிக்க, என்னைக்கு வந்துச்சு என்னைக்கு போச்சு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியும், நாளைக்கு என்ன செய்யாது, இருக்காது. இதெல்லாம் என்னத்தை வந்து ஏதோ பண்ணுறோம். நீங்கள் சோர்ந்து போகிற ஆடுகளாக இருக்க போறீங்களா, இல்லை பலத்த ஆடுகளாக இருக்க போறீங்களா? இது முடிவு உங்க கையில். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க பிரதர். சும்மா வந்து சபையில் உட்காந்து தரையை தேய்ச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் 50 வருஷம் இல்லை 100 வருஷம் ஆனாலும் சபைக்கு வந்தாலும் வாழ்க்கை மாறாது. உங்க பார்வை மாறாம உங்க வாழ்க்கை, வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க, அந்த கொப்புகளை ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக போட்டு வைப்பானா. எங்க போட்டு வைப்பானா? உங்க கண்களில், உங்க மனக்கண்களில், இந்த மாம்ச கண்ணில், உங்க மனக்கண்களில், உங்க பார்வையில் நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க. ஒரிஜினல் எப்படி இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த வேதம் சொல்லுகிற மாதிரி நீங்க உங்களை பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக செழிக்க ஆரம்பித்து விட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? உண்மைதானா? நீங்க ஒரு கோட் ஷூட் வாங்கல, ஒரு ஃபுல் ஷூட் வாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு என்ன வாங்குங்க, ஒரு ஃபுல் ஷூட் வாங்கி அப்படி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அப்படி போடுவீங்கல்ல, போட்ட உடனே உங்களுக்கு அப்படி ஒரு ராயல் அப்படி சுவாபம் அப்படி என்ன வரும்ல, நான் எப்படி இருக்கிறேன் அப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்ச உடனே உங்க நடையே என்ன செய்ய ஆரம்பிக்கும், அப்படியே மாறும். தெரியுமா? அப்படி நடக்கிற போதே அப்படியே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சின்ன பசங்களை பார்த்துருக்கீங்களா? ரோடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது சினிமா பார்த்துட்டு சின்ன பசங்க வருவாங்க, ஏதாவது நடிகரை நினச்சிக்கிடுவாங்க, அவன் நடக்கிறதெல்லாம் யார் மாதிரியே நடப்பான்,
அந்த நடிகர் மாதிரியே நடப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்று வேணாம், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். பஸ்ஸில் போயிருப்பீங்களே, டிரைவர் ஒழுங்காக தான் வண்டி ஓட்டுவார். திடீர்னு ஒரு அப்படி சண்டை காட்சி வரும் பார்த்துங்களா, அப்படியே டாம் டூம்னும் போது இவரை அறியாமல் இவர் கால் எதை மிதிக்கும், ஆக்சிலேட்டர் மிதிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவருடைய ஆத்மாவுக்குள்ள அந்த விஷயம் போகிற போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரம் அதற்கு ஏற்ற விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இதே தான் விஷயம். அதனால தான் சத்துரு உங்களுடைய சரீரத்தில் கை வைக்கிறது இல்லை, எதில் கை வைக்கிறான்? ஆத்மாவில் கை வைக்கிறான். நீங்கள் உங்களை நீதிமான்களாய் பார்த்தால் உங்கள் கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருக்கும். நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்களாக பார்த்தா உங்கள் கிரியை எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கும். இல்லை பிரதர், எங்கள் குடும்பத்தில் சாபமாக இருக்கு பிரதர் அப்படின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்கும்? எத்தனை ஊழியர் தலையில் கை வச்சாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இப்போ முடிவெடுக்கிற கன்ஸ்பைர்டு ஃபிளாக் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். இங்கே பார்ப்பா, என்னை விசுவாசிக்கிறவங்க என்னை விசுவாசிக்கிறதுனால கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சொல்றாரா? சொல்லுங்க, நீதிமான்களாக்கப்படுவீர்கள் இருக்கு. நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொன்னா அந்த திட்டத்துக்கு தேவன் கொடுக்கிற அந்த புது உடன்படிக்கைக்கு எஸ், ஆமா, நான் தேவன் சொல்றதை நம்புறேன். நான் இப்பொழுதே நீதிமானாக இருக்கிறேன். என் கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளதாக இருக்கிறது. என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என்னுடைய எல்லைகள் ஆசீர்வாதம் உள்ளவைகளாக இருக்கிறது. முடிவெடுங்க பிரதர், ஏதாவது ஒரு முடிவெடுங்க. ஒண்ணு சாத்தான் சொல்றதுக்கு எஸ் சொல்லுங்க, இல்ல கர்த்தர் சொல்றதுக்கு எஸ் சொல்லுங்க. ரெண்டுக்கு நடுவா இப்படியே என்ன செய்யப்படாது, ஓடக்கூடாது. இதுதான் அநேகருடைய வெற்றி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம். இதுதான் காரணம். உங்களை நீங்க பார்க்கிற அந்த பார்வை மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப சொல்லுங்க. அந்த ஆடு நினைக்குது, நான் இப்பொழுதே வரியும் புள்ளியும் உள்ளவனாக இருக்கிறேன். இது என்னது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது மூணுல இது என்னது? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். ஆகையினால என்னுடைய குட்டிகள் எல்லாம் அது எதிர்பார்க்குது பாருங்க. என் குட்டிகள் எல்லாம் வரியும் புள்ளியுமாகத்தான் பிறக்கும். இது என்னது? நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது நம்பிக்கை. அடுத்து அன்பு இருக்கா பிரதர் அப்படின்னா, இந்த ஆடு விஷயத்தில் அன்பை குறித்து சொல்லப்படலை. யாக்கோபின் ஆடுகள் விஷயத்தில் அன்பை குறித்து சொல்லப்படலை. ஏன் அன்பை குறித்து சொல்லப்படலைன்னா, ஆடு என்னத்தை அன்பு கூற போகுது தேவன் மேலே? எனக்கு குட்டியே பிறக்கலைனாலும் நான் தேவனுக்காக வாழ்வேன்னு சொல்ல போகுது. இங்கே ஆட்டு காரியத்தில் அன்பு கிடையாது. நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு அன்பு அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். வாசிங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-18. இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது அன்புன்னு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது என்னது? சொல்லுங்க, விசுவாசம். அடுத்து, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கிறாங்க, விடுவிப்பார். இது என்னது? நம்பிக்கை. வெரி குட். அடுத்து, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அவர் எங்களை தப்புவிக்கலினாலும் சரி, நாங்க தேவனை விட்டு விலக போறது கிடையாது, பொற்சிலையை வணங்க போறதில்லை, ஒரு நாள் எங்க தேவனை விட்டு விலக போறது இல்ல. இது என்னது? அவர் மேல வைத்திருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த அன்பின் நிலைமைக்கு நீங்க வந்துடணும் பிரதர். சரியா? அழகணிங்க. மொத காரியம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இது என்னது? விசுவாசம்.
ஆகையினால என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகத்தான் முடியும். இது என்னது? எதிர்பார்க்கிறது. இது என்னது? நம்பிக்கை. இது ஜெயமா முடியணுங்கிறதுக்காக நான் என் தேவனை தேடல. வெறுமனே இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நான் அவரை தேடல. இது ஜெயமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது. இது அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த அன்பின் நிலைமைக்கு நீங்க வந்தாதான் உங்க விசுவாசம் ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும்? வெறுமனே நீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனா டக்குன்னு உடனே நடந்துடாது. இருக்கிறேன், ஆகையினால அடுத்து என்ன வரணும்? என் எல்லைகள் எல்லாம் சமாதானமாக இருக்கும், என் காரியங்கள் ஜெயமாக முடியும். எதிர்பாருங்க, எதிர்நோக்குங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். தேவனுக்குள்ள ஒரு எதிர்நோக்கு இருக்கணும். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கேட்காதீங்க. பெரிதான காரியங்களை எதிர்நோக்குங்க, ஸ்பெஷலான காரியங்களை எதிர்நோக்குங்க. அப்ப விசுவாசத்துல நிக்கப்படாது. எங்க வரணும்? எதிர்நோக்குங்க. தேவனிடத்துல பெரிதான காரியங்களை கேளுங்க. உங்க பிள்ளைங்க கலெக்டர் ஆவாங்கன்னு நினைங்க. உங்க பிள்ளைங்க இந்த தேசத்திலேயே பெரிய அதிகாரிகள் ஆவாங்கன்னு நினைங்க. கர்த்தர் இந்த திருச்சபையில இருந்து தான் உலகத்துக்கு ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போறாருன்னு நினைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எதிர்நோக்குங்க, எதிர்நோக்குங்க. அடுத்து இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம தேவனை ஆராதிக்கல பிரதர். இந்த உலக காரியங்களுக்காக மட்டும் நம்ம தெய்வத்தை தொழுது கொள்ளல. இதெல்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் தேவனை விட்டு நான் என்ன செய்ய போறது கிடையாது, விலக போறது. இந்த அன்பின் நிலைமைக்கு நீங்க வரணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும் பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எதனால கிரியை செய்கிற விசுவாசமா? அன்பினால். சொல்லுங்க, எதனால கிரியை செய்கிற விசுவாசமா? நீங்க விசுவாசம் என்கிற நிலைமையிலிருந்து நம்பிக்கை என்கிற நிலைமைக்கு வந்தா பத்தாது. அடுத்து உங்க நம்பிக்கை எந்த நிலைமைக்கு வரணும்? அன்புங்கிற நிலைமைக்கு வருகிற போதுதான் உங்களுடைய விசுவாசம் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் இருக்கும். The faith is being energetic. இந்த விசுவாசம் ரொம்ப எனர்ஜியா வேலை செய்யுது. The faith is being energetic through the love. அந்த அன்பின் மூலமாகத்தான் இந்த விசுவாசம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டெப் கிடையாது. இந்த விசுவாச நம்பிக்கை அன்பு 3 இருக்கு பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு முக்கோணம் மாதிரி. விசுவாசம் உங்களை நம்பிக்கைக்கு கொண்டு போகிறது. நம்பிக்கை உங்களை எங்கே கொண்டு போகணும்? அன்புக்கு வரணும். அன்பு திரும்ப உங்களை எங்கே கொண்டு வருகிறது? விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. இது 3 ஒரு சர்க்கிள். திருப்பி வேலை செய்யணும். ஆமாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன தாங்க இருக்கிறேன், ஆகையினால என் நிலைகள் சமாதானமா இருக்குங்க. அப்படியே அது ஏதாவது நடந்தாலும் அதை குறித்து நான் என்ன செய்ய போறது கிடையாது, கவலைப்பட போறது கிடையாது. என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது.